வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, தட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தட்டை பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது தான். வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவை வச்சு தான் நம்ம இன்றைக்கி தட்டை செய்ய போகிறோம். இதுக்காக தனியாக அரிசி ஊற வச்சு மாவு அரைச்சிலாம் செய்ய போகிறது கிடையாது. வீட்டில் நம்ம வச்சுருக்க அரிசி மாவு, இடியப்ப மாவு, இல்லை கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்கும். இந்த தட்டை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சிடலாம். தட்டை செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு நமத்து போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் நமத்து போகாமல் நல்லா இதே போல் மொறுமொறுப்பாக இருக்கிற மாதிரி எப்படி செய்யணும் அப்படிங்கிற டிப்ஸை வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ வாங்க இந்த தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் இந்த தட்டை செய்கிறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை கடாயில் சேர்த்து அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்குங்க. மாவு நல்லா வறுபட்டு வரணும். ஆனால் செவர விட்டுறாதீங்க மாவை. நல்லா சூடு ஏறி வந்துச்சுன்னா போதும். மாவு சூடு ஏறினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் இறுகலாக இருக்கிற மாதிரி இருக்கும். கையில் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா கையால் அப்படி எடுத்து கோடு இழுத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கோலம் போடுற மாதிரி நல்லா இழுக்க வரணும் மாவு. அந்த பக்குவத்துக்கு வறுத்தீங்க அப்படின்னா போதும். இப்படி இதெல்லாம் பார்க்க தெரியல எங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு 3 நிமிஷத்துக்கு மாவில் சூடு ஏறினா போதும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ மாவு நல்லா வறுபட்டுட்டு இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இந்த மாவை நல்லா சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இது பார்த்திங்கன்னா உளுந்து மாவு. உளுந்து நல்லா ஒரு கொஞ்சம் உளுந்து எடுத்து சட்டியில் நல்லா வறுத்துட்டு சூடேறுற அளவுக்கு வறுத்தோம்னா போதும். உளுந்து நல்லா வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். பவுட்ரு பண்ணி சலித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாவை தான் இதில் சேர்த்துருக்கேன். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்குங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு 1 பாதியமாக உடச்சிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து எடுத்துக்குங்க. பட்டர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் எண்ணெய் கூட நம்ம காய்ச்சிட்டு சூடான எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு ஒன்று கலந்ததுக்கப்புறம் மாவை இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா பிடிக்க வரணும். உங்களுக்கு பிடிச்சதுக்கப்புறம் உதுத்துட்டால் நல்லா உதுக்க வரணும். அந்த அளவுக்கு பக்குவமாக பிசைஞ்சிங்க. இப்படி உருண்டை உங்களுக்கு பிடிக்க வரல அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் பட்டரோ அப்படி இல்லை எண்ணெய் சேர்க்குறாந்தா எண்ணெயும் சேர்த்து நல்லா அந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவை நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்குங்க. மாவு பார்த்திங்கன்னா இது போல் கொஞ்சம் தளர்வாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம தட்டும் போது ஈஸியாக வரும். நமக்கு ரவுண்டாக ஓரம்லாம் வெடிப்பு இல்லாமல் நல்லா அழகாக தட்டுறதுக்கு வரும். அதனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தட்டை நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு மாவு எடுத்துக்கங்க. சின்ன உருண்டையாகவே எடுத்துக்கங்க. சின்ன சின்னதாக போட்டால் தான் நமக்கு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன உருண்டையாக இது போல் ரெடி பண்ணிக்கோங்க. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு மாவை இது போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் தட்டை தட்டி போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது போல் ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம போகும்போது அதுக்கப்புறம் இது போல் ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. வாழை இலை இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பாலித்தீன் கவர் இருந்தாலும் இது எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா இது போல் வச்சுக்கோங்க. ஜவுத்தால் இன்னொரு பக்கத்தை மேலே மூடி அடியில் ஃப்ளாட்டான கிண்ணமாக பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம வச்சு அமுக்கணும்னா நல்லா ஈவனாக வரணும். அதனால் கீழே ஃப்ளாட்டாக உள்ள மாதிரி பார்த்துக்குங்க. நல்லா இந்த கிண்ணத்தை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அழகாக தட்டை பாருங்கள் ரவுண்ட் ஷேப்புக்கு வரும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். அதுக்கு தான் மாவு நம்ம கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சிக்கணும். ஓரம்லாம் வெடிப்பு இல்லாமல் நல்லா அழகாக வரும். கொஞ்சம் நடுப்புற மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இது போல் அமுக்கி விட்டீங்க அப்படின்னாக்கா 2 பக்கமும் நல்லா சுற்றிடும். நல்லா மெல்லிஸாக வந்துடும். இந்த அளவுக்கு மெல்லிஸாக தட்டிக்குங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். தட்டையும் நல்லா வெந்து வரும். இது ரெடி பண்ணதை நம்ம இப்போ ஒரு துணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு எடுத்து எண்ணெயில் போடுறப்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பிளேட்டில் துணி போட்டு வச்சுருக்கேன். அதில் போட்டு வச்சுருக்கேன் எல்லாத்தையும். இப்போ எண்ணெயும் காய வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் சேர்த்துட்டு அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. தீயை குறைச்சி வச்சு தான் அந்த தட்டையை நீங்கள் வேக விடணும். அப்போ தான் தட்டை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து மொறுமொறுப்பாக இருக்கும். நமக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. நல்லா அந்த சலசலப்புலாம் சுத்தமாக அடங்கி நல்லா வெந்து வரும். அந்த சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறம் தான் தட்டையை நம்ம எடுக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா செவந்து சலசலப்புலாம் அடங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டையை எடுத்துக்கலாம். இது போல் நம்ம பொரிச்சு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே கிறிஸ்பியாகவே இருக்கும். தட்டையும் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் சுற்றிரும்.
அங்கங்கே நல்லா பூரி மாதிரி பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அப்படி வந்ததுன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு அர்த்தம். இதே போல் உங்கள்கிட்ட பூரி ப்ரெஸ் பண்ணுறது இருந்தால் கூட அதிலேயே கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ஜவுத்தாலில் வச்சு தட்டுறதை விட இதில் செய்கிறது இன்னுமே ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதே போல் சின்ன சின்னதாக 2 பாலித்தீன் கவர் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நடுப்புற இதே போல் உருண்டைகளை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ரொம்பலாம் அழுத்தணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறப்ப இது நல்லா அழகாக ரவுண்டாக மெல்லிஸாக கிடைக்கும் நமக்கு. ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது செஞ்சு எடுக்கிறதுக்கு. இதே போல் எல்லா தட்டைகளையும் தட்டி எடுத்துக்கிறேன். தட்டையை பொரிக்கிறதும் இதே போல் மெல்லிஸாக தட்டி எடுக்கிறதும் ரொம்பவே முக்கியங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு. இதே போல் செய்யும் போது பார்த்திங்கன்னா நமக்கு தட்டை ரொம்ப நாள் வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும், நமத்து போகாது. ரொம்ப அருமையாக சூப்பராக வந்திருக்கு இன்றைக்கி எனக்கு தட்டை. நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். மேலே இது போல் சின்ன சின்ன பபிள்ஸாக வந்துச்சுனாலே தட்டை நல்லா மொறுமொறுப்பாக இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப சூப்பராக அருமையாக வந்திருக்கு. நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி சொன்ன அளவுகளை பயன்படுத்தி இந்த தட்டை ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.